வணக்கம். நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சீரிஸ்ல தொடர்ல 3வது வாரத்தில இருக்கிறோம். இந்த தொடர்ல நம்ம என்ன பார்க்குறோம் அப்டின்னா, ஒரு ஒரு ஒருவரால ஆப்ஷன்ஸ்லேருந்து தொடர்ந்து ஒரு ரெகுலர் இன்கம்மா எடுக்க முடியுமா? அதாவது பேசிவ் இன்கம் மாரி, இதர வருமானமா எடுக்க முடியுமா? அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். இதில நெறைய நம்ம தவறுகள் பண்ணுவோம். அதெல்லாம் நான் எப்படி திருத்தி ஒரு டிசிப்ளின பண்ண முடியும்? அப்படிங்கிறத நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது என்னால முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. டிசிப்ளின எப்படி இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறதையும் இதில நான் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். அதோட தொடர்ச்சியா 3வது வாரத்தில நம்ம இருக்கிறோம். இப்போ இதில நெறைய ஷீட் இருக்கு. இதில நெறைய போன வாரங்கள்ல சொன்ன மாரி இதில நெறைய டெவலப்மென்ட் ஸ்டேட்ல தான் இருக்குது. ஷீட்லயுமே இன்னும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்குது. இருக்கக்கூடியத நம்ம இப்போதைக்கு பார்க்கலாம். இப்போ 2 வாரம் பார்த்தோம்னா, மொத்தமே ட்ரேடு எல்லாமே கம்மி. 2 நாள் தான் உண்டு. அதனால 2, 2 ட்ரேடு மொத்தது. அடுத்து போன வாரம் நம்ம கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ணோம். அதே சமயம் கொஞ்சம் லாஸும் பண்ணோம். அதுக்கு இந்த வாரம் பார்த்தோம் அப்டின்னா, ட்ரேட குறைச்சிட்டோம். மொத்தமே 12 ட்ரேடு இருக்கு. 12 ட்ரேடுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தோம் அப்டின்னா, ஒரு அதில 3 பொசிஷன் வந்துச்சு அப்டின்னா, அது கூட தனித்தனியா தான் கவுண்ட் ஆகும். அப்படி பார்க்கும்போது மொத்தமா 12 கிட்ட வந்துருது. இத இன்னும் டீட்டெயிலா பார்க்கும்போது, ஆம் ஜனவரி 10, 11 லீவு. அடுத்தது 12, 13 இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் எடுத்தது. இதில 2 ட்ரேடு நாள் எடுத்திருக்கோம். 1 ட்ரேடு லாஸு, 2 ட்ரேடு அடுத்த நாளு, 3 ட்ரேடு லாஸு. அப்புறம் 2 ட்ரேடு ப்ராஃபிட்டு, 2 ட்ரேட் ப்ராஃபிட்டு. இதில என்ன இந்த லாஸ் இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, போன வாரத்தில நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில சார்ட்டே காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. நிஃப்டி நம்ம இப்படி இதாச்சு, கிராஷ் ஆச்சு கிட்டத்தட்ட. கிராஷ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு பையர் இல்லாம ஒரே வேகமா கீழ விழுறத தான் அப்படி சொல்லலாம். இது பெரிய லெவல் கிராஷ் இல்ல. வெறும் 5 மினிட்ஸ் கேண்டில்ல கிராஷ்ன்னு சொல்லலாம். தொடர்ந்து ஒரு 4 நாள்ல ஒரு ட்ரம்ப் டாரிஃப் மூலமா ஒரு பயம் அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ போட்டுவிட்டு கீழ இறக்கிட்டாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம பொசிஷன் எடுத்திருந்தேன். அது நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஷார்ட் டேர்ம்ல எடுத்து வச்சிருந்தேன். அதே சமயம் அத ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோனே குளோஸ் பண்ணல. இது எல்லாருமே பண்ணக்கூடிய மிஸ்டேக். அதேமாரி ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்ச சப்போர்ட் லைன்லாம் இது பிரேக் பண்ணி கீழ போயிருச்சு. அதனால லாஸ நெறைய நம்ம புக் பண்ண வேண்டியது ஆயிட்டு. இதனால தான் நமக்கு இந்த இடத்துல அத கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் கட் பண்ணியிருப்போம். அது ஒரு 3 நாள், 4 நாளா கட் பண்ணியிருப்போம். அதனால இந்த இது எல்லாமே லாஸ்ட்ல காட்டுது. அது பிரேக் ஆயி நமக்கு காட்டியிருக்குது. இப்ப இதுக்கு அடுத்தால நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஆவரேஜ் வின் அண்ட் லாஸு. இதில என்ன நம்ம இதில என்ன பார்ப்போம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட்டிங்கில பார்த்தீங்கன்னா, அதிகமா லாபமும் இருக்கும். லாஸ் சின்ன சின்ன லாஸா இருக்கும். ஆனா நீங்க போன வாரத்தில பார்த்தோம் அப்டின்னா, இந்த இடத்துலலாம் நான் கொஞ்சம் நெறைய அந்த லாஸ கட் பண்ணதுக்காக நெறைய ட்ரேட் எடுத்து நம்ம அத இது பண்ணியிருப்பேன். அதனால தான் உங்களுக்கு இதில கொஞ்சம் ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். ஆனா அந்த கடைசியில நம்ம லாஸ கட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது இது இதாயிருக்கும். அப்புறம் நம்ம இப்போ கடைசியா ட்ரேட நம்ம குறைச்சிட்டோம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னமும் அத இது பண்ணணும். வின் ரேட் பார்த்தீங்க அப்டின்னா, அதிகமா தான் இருக்கும். 0.5, 0.59, 0.67லாம் இருக்குது. அப்ப நம்ம வின் ரேட்னா என்னன்னா, நம்ம எத்தன ட்ரேடு மொத்தமா எடுக்கிறோம், அதில எத்தன ட்ரேடு கரெக்ட்டா போகுது அப்டின்ட்டு. இப்ப வின் ரேட் அதிகமா இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு ப்ராஃபிட்டுமே நம்ம அதிகமா ஆகணும். ஆனா ஏன் ஆகல அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி லாஸ் ஆன ட்ரேட நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம். இது எல்லாருமே பண்ணக்கூடிய பிகினர்ஸே பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு. இத நம்ம ஸ்டாப் பண்ணும்போது தான் நமக்கு ப்ராஃபிட் வேல்யூ கூடும். அ அதனால இந்த வின் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வின் ரேட் கம்மியா இருந்துச்சுனாலும் ரொம்ப கஷ்டம். அ நமக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்டின்னா, ஒரு 6 ட்ரேடாவது நம்ம ப்ராஃபிட்டா இருக்கணும். அது முக்கியமானது. அப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் பார்க்கும்போது அது 2:1 நம்ம குறைஞ்சது இருக்கணும். அப்பதான் 6 ட்ரேடு இருக்கும்போது நம்ம இது பண்ணலாம். அதிகமா ப்ராஃபிட் லெவல் இருப்போம். வின் ரேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். திருப்பி மறுபடியும் சொல்லுதேன். வின் ரேட்ங்கிறது வேற எதுவும் இல்ல. 10 ட்ரேட் எடுக்கிறோம் அப்டின்னா, அதில எத்தன ட்ரேட் நமக்கு அ பாசிட்டிவ்ல கிடைக்குது அப்டின்ட்டு. அதுமாரி அந்த பாசிட்டிவ்ல வர்றத நம்ம ஹோல்டு பண்ணணும். நெகட்டிவ்ல வர்றத கட் பண்ணணும். அது பண்ணும்போது தான் நமக்கு வேல்யூஸ் கூடும். வேல்யூஸ்ங்கிறது என்னன்னா இது. இந்த சார்ட்ட பத்தி நான் சொல்லியிருப்பேன் 2 வாரத்திலயுமே. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சார்ட். இது ஏன்னாங்கிறத இப்ப சொல்றேன். இப்ப இதில பார்த்தீங்க அப்டின்னா, வாரம் 15,000 இதாயிருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா 107K அப்படின்னா ரூ. 1,07,000 அதிகமாயிருக்குது. இங்க இப்ப இருக்கு. போன வாரம் பார்த்தோம் அப்படின்னா, 98 இறங்கி, இப்போ 25,000 ப்ளஸ்ல இருக்குது. முடிஞ்சிருக்கு. இத நான் இன்னொரு லெவல்ல காட்டுறேன். அது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, நாள் 9,000, அடுத்து 6,000, அடுத்து 16,000, அடுத்து 1,66,000,
அடுத்து 24,000. இப்ப இந்த லைன்ல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூ வந்து 2,00,000 கிட்டத்தட்ட 25 கிட்ட இருந்திருக்கும். 2,20,000 25,000 வந்திருக்கும். இப்பவுமே வந்து நான் வந்து பொசிஷன வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே நம்ம வந்து நெறைய ப்ராஃபிட் பட்டோம். இதெல்லாம் வந்து சன் ஃபார்மால நம்ம பார்த்தது. கொஞ்சம் லிக்விடிட்டி கம்மியா உள்ளது. டக்குன்னு மேல வந்துட்டோம். அப்போ வந்து ப பொசிஷன வந்து லைட் பண்ணணும், குறைச்சுக்கணும். ப்ராஃபிட்ட வந்து நம்ம அக்ரெசிவா போகக்கூடாது. ஆனா வந்து நம்ம வந்து பொசிஷன வந்து எடுத்திருந்தேன். அந்த டைம் தான் அந்த அ வேல்யூஸ் வந்து சி ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணாதனால, அடுத்தது வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எல்லாத்தையுமே சாப்பிட்டது. இப்போ சாப்பிட்ட கடைசியா நம்ம வந்து இப்போ 25ங்கிறது இருக்குது. இந்த 25ங்கிறது முழுசு கிடையாது. இது சார்ஜஸ கழிச்சதுக்கப்புறம் இன்னும் குறையும். இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஆ இது வந்து கிராஸ் ப்ராஃபிட் தான் கிட்டத்தட்ட அதே மாரி தான். இன்னொன்னு இது வந்து ஒரு ஹிஸ்டோகிராம் அப்படிம்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆனது 5,000க்கு மேல லாஸ் ஆனது. போன வாரம்லாம் பார்த்தா நமக்கு கம்மியா இருந்திருக்கும். இந்த வாரம் பார்த்தா 13 இருக்குது. இப்ப இது வந்து இந்த யூ மாரி இருக்கக்கூடாது. யூ மாரி, பானா மாரிலாம் வந்து இருக்கக்கூடாது. இது எப்படி இருக்கணும் அப்டின்னா, இது வந்து இங்கேருந்து இப்படி ஸ்ட்ரெய்ட் லைனா அப்படி போற மாரி இருக்கணும். இந்த குழுது வந்து சின்னதா இருக்கணும். அப்படியே சின்னதா, சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா பெருசு பெருசா ஆயி, கடைசி அதிகமா 5,000க்கு மேல ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து அதிக கவுண்ட் இருக்கணும். இப்படி இந்த ஏறுமுகமா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து நல்லா பண்றோம்னு அர்த்தம். இப்படி யூ மாரி, பானா மாரிலாம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து நெறைய லாஸ வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். அதனால அது வந்து நல்ல ஒரு ட்ரேடிங் ஹேபிட் கிடையாது. இதுதான் வந்து அதிகமா சொல்ல வேண்டியது. அப்புறம் மிச்சம் எல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்த இதில பார்க்கலாம். டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல முன்னாடி சொன்ன மாரி 2026க்குள்ள முடிஞ்ச அளவு நான் முடிக்க பார்ப்பேன். அப்புறம் சார்ஜஸ்ல பார்த்தோம் அப்டின்னா 11,800 90 கிட்ட சார்ஜஸ் போயிருக்குது. இந்த இதில. இல்ல அதிகமா போனது போன வாரம் நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணதுல தான் அதிகமா வந்து போயிருக்குது. இதில சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா அப்டின்னா, செக்யூரிட்டி டாக்ஸஸ் தான் அதிகமா போயிருக்குது. அது 40%. அடுத்தது புரோக்கேஜ் 2,800 4%. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் சார்ஜஸ் வந்து 25. அப்புறம் இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி வந்து 9%. இதுதான் வந்து இதாகுது. இந்த வாரம் நம்ம அந்த அளவுக்கு ஓவர் ட்ரேட் பண்ணல. போன வாரம் ஆனா நம்ம பண்ணிட்டோம். இப்போ வரக்கூடிய நாட்கள்ல என்ன பண்ணணும் அப்டின்னா, அ என்ன இது பண்ண போறேன் அப்டின்னா, வின் ரேட்ட வந்து க்ளோஸா திருப்பி அதே மாரி மெயின்டெயின் பண்ணணும். ஒரு 60, 70 அபோவ் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு அடுத்தால நம்ம நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து குறைச்சுக்கணும். ஏதாவது ஒரு முக்கியமான ட்ரேட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். அதையும் எல்லா ட்ரேட்ஸையும் சும்மா எடுக்கக்கூடாது. வேணா இந்த செல்லிங் பண்ணுறதுக்கு வேணா நம்ம வந்து ஒரு சில பொசிஷன் எடுக்கலாம். ஆனா ஆப்ஷன் பையிங் போறோம் அப்டின்னா, குறிப்பிட்ட ஒ முக்கியமானது மட்டும் தான் எடுக்கணும். அப்புறம் ப்ராஃபிட்ட ஹோல்ட் பண்ணணும். லாஸ கட் பண்ணணும். இதுதான் இந்த வாரத்துக்கான ஒரு இது. அடுத்த வாரம் மீண்டும் பார்க்கலாம். நன்றி.